கண்டிப்பாக சிம்ரன் அப்படின்னாலே நம்ம தரவுலி என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் அவங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு புதுவிதமாக இருந்தது. இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் மீட்டில் ஏறி ஒரு விஷயம் பேசினாரு, மேடையில் ஏறி என்னென்ன பேசினார்னாக்கா, அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு உடனடியாக சம்பளத்தை ஏற்றிக்க மாட்டேன், எனக்கு தெரியும் என்னுடைய மார்க்கெட் என்னன்னு. 2K கிட்ஸ் தான் தடாலடியா பண்ணுவானுங்களே லவ் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு லவ் ப்ரொபோசல். லவ் பண்றியா பண்ணலையா ரைட் போலாம். பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே மூவிக்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இயக்குன அந்த நம்ம கோமாளி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோமாளி வந்து ஒரு 90s கிட்ஸுக்கான ஒரு படம். எப்பவுமே தலை மூவினாலே ஒரு கலெக்ஷன் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக 100 crore மேலே போகிறதா தான் நம்ம பார்த்துருக்கோம். மேபி இது விடாமுயற்சி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், இது வந்து பெரிய ஃபெயிலியர் தான், பிக்கஸ்ட் டிப் அப்படின்னு சொல்லலாம். கமலோட படம் கமலே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. ஏன்னா கமலுடைய கரியர்லேயே ஒரு பெரிய ஹிட்டுங்கிறது வந்து அந்த விக்ரம் தான் கலெக்ஷன் வைஸ். ஏன்னா அப்போலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அவருடைய படங்கள் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணுறதே பெரிய குதிரை கொம்பா இருந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் படத்தை நடித்தது மூலமாக ஒரு 400 கோடி வரைக்கும் தாண்டி அந்த படம் வேர்ல்டு வைட் கரெக்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 200 crores வந்து புல் பண்ணிச்சு. அஜித் அவர்களை எப்படி தான் ரசிகர்கள் பார்க்க நினைப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு 4-5 ஃபைட் காட்சி, விண்டேஜ் சாங்ஸ் அங்கங்கே தூக்கி போட்டு அது ஒரு வந்து இப்போ ட்ரெண்டாகவே கொண்டு வராங்க. மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கடந்த வருடமாக ஒன்றும் நம்ம ஒரு சுவாரஸ்யமாக ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 8 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த 8 மாதத்தில் என்னடா பண்ணேன்னு கேட்டால் திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனால் இந்த 8 மாதத்தில் டாப் கலெக்ஷன் வசூலித்த தமிழ் சினிமா படங்களை பற்றி தான் நம்ம ஒரு 5 மூவிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் தமிழரசன் அவர்கள் வந்திருக்காங்க. தமிழரசன் ஃபேவரட் நான் உனக்கா மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு நீங்க மோஸ்ட் ஃபேவரட் இல்ல? சரி, ஒன்னு ஜோஷா போசனா சொல்றதுக்கு எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருக்க என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல அது ஒரு அதான் ஜோஷ் வெரி குண்டு அப்படி பண்றது ஆங்கரிங் இல்ல, அது மக்களுக்கு வந்து அது ஒரு இல்ல எக்ஸ்ட்ராடனரி ஸ்டைல் ஆஃப் ஆங்கரிங். நம்ம இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி டாப் 5 கரெக்டட் மூவிஸ் ஆஃப் கோலிவுட் வந்து பார்க்க போறோம். இது வந்து பெட்டரான படம் அந்த 5 படம் அப்படிலாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. மக்கள் விரும்பி பார்த்துருக்காங்க அந்த 5 படத்தை, வசூல் வாரி குவிஞ்சு இருக்கு இந்த 5 படத்துக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். 5வது இடத்துல என்னப்பா இருக்கு நீ சொல்லுங்க. 5வது இடத்துல தான் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, டூரிஸ்ட் ஃபேமிலி 5th பிளேஸ்ல இருக்கு. 62 கோடியை கரெக்ட் ஆயிருக்கு. ஆமா, ஓகே. 62 கோடி டேட்டா எங்க எடுத்தீங்க? உனக்கு யாரா சொன்னது வேணும்? நம்மள பார்த்து ஆடியன்ஸ் கேட்பான்ல. இதுக்காக நாம நாசாவில் போயிட்டு அங்க வேலை பார்க்குறோம் தம்பி இங்க வாங்கப்பா அங்கிள் அப்படின்னு நான் கேட்க முடியும்? நம்மளால முடிஞ்ச எங்க நம்ம வந்து உண்மையான டேட்டாவை போடுவாங்களோ அங்கிருந்து டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு நம்ம டீம், அதாவது நம்பகத்தன்மை உள்ள ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்துருக்கோம். ஆமா, அந்த பிளாட்ஃபார்ம் என்ன நம்ம சொல்லக்கூடாது, சொன்னா நம்மள மாதிரி அவங்களும் போய் தேடி பார்த்துருவாங்க. ஆமா, அப்ப நம்ம எதுக்கு இருக்கோம்? நாங்க தான் சொல்லுவோம், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். அதனால வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி 62 crore வந்து தமிழ்நாட்டுல மட்டும் 62 crore வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ 62 crore வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வாங்கியிருக்கு அப்படின்னா 62 கோடியை பரவாயில்லையே, 62 கோடிக்கு ஒர்த்தான கதை கலந்தாப்பா இது. அதுக்கான ஒரு கதாபாத்திரங்களுமே அந்த படத்தில் இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம 2 பேரும் பண்ணக்கூடிய இந்த இன்டர்வியூ எந்த அளவுக்கு ஒர்த்தோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அந்த படங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு மேக்கிங்கிறத தாண்டி ஒரு சின்னதாக ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாப்ல அந்த டேரக்டர். அது எந்த அளவுக்கு அழகாக டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணி காமிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக மக்கள்கிட்ட கொடுத்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அசாத்தியமான ஒன்று. நீங்கள் இந்த பெரிய பெரிய நடிகர்கள் படம்லாம் வந்து 500 கோடி கரெக்ட் ஆகுது, 600 கோடி கரெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அந்த படங்களால் ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு லாபங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு கூலி படம் 500 கோடிக்கு மேலே கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ லிஸ்ட்ல அந்த படமும் இருக்கு, அது வரட்டும். ஆனா இப்ப கூலி படம் 500 கோடி கரெக்ட் ஆகுதுனாக்கா டேரக்டருக்கு 50 கோடி சம்பளம், டேரக்டரே சொல்லிட்டாப்ல எனக்கு 50 கோடி சம்பளம்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோக்கு 200 கோடி சம்பளம், இங்கே 250 கோடி ரூபா பட்ஜெட் போயிடுது. பட்ஜெட் அந்த சம்பளத்திலே ஒரு 300 கோடி போயிடுதுன்னும் பொழுது அப்போ குறைந்தபட்சம் அந்த படம் வந்துட்டு ஒரு 600 கோடி 700 கோடி கரெக்ட் பண்ணாதான் டபுள் த அமௌண்ட் ஆச்சு ஆகி ப்ரொடியூசருக்கு லாபம் போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாபம் போகும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இந்த மாதிரியான குட்டி படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அந்த தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியான திருப்தியான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கோடி ரூபாய்க்கு எடுத்த ஒரு படம் ஓவராலா வேர்ல்டு வைட் வந்து 90 கோடி கரெக்டாக இருக்குனாக்கா சூப்பர், கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலெக்டடா
ஆயிருக்கக்கூடிய, அதாவது ஹையஸ்டா கரெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு மூவில நிறைய லாபம் கொடுத்துருக்கக்கூடிய படம் வந்து டூரிஸ்ட். ஒரு நல்ல மூவியாவும் டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்க்குறோம். அண்ட் தென் இதில் கண்டிப்பாக சிம்ரன் மேமோட ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அவங்க யூஸ்வலாகவே நம்மளுடைய 90s 2000 வந்த மூவிகள். ஆக்சுவலாக நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் நீங்கள் வளர்ந்து வந்தப்போ வந்து என்ட்ரி ஆனாங்க இல்லையா? ஆக்சுவலாக நான் பிறந்தப்பெல்லாம் வந்துட்டு அவங்க பெரிய நடிகை ஆகிட்டாங்க அப்போ அந்த காலகட்டத்தில். ஓகே, ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ கிடைச்சிருக்கோம். ஏன்னா அந்த டைம்லேருந்து நீங்கள். ஆமாம், ஏன்னா நான் துல்லாத மனம் துள்ளும் 2000 ஐ திங்க் அரௌண்ட் நியர்பை 2000 தான் இருந்தது. ஸோ அந்த பீரியடில் நானும். நீங்கள் சிம்ரன் ஃபேன் ஓகேவா? கண்டிப்பாக. ஓகே, சிம்ரன் மேம் யார் தான் இருக்க முடியாது, எல்லாருமே சிம்ரன் மேம். இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஏஜுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ருக்மணி வசந்த் அந்த மாதிரி வந்துட்டு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போலாம் வயதானவர்கள் கூட இளம் பெண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அது சினிமா நடிகைன்னா சொல்லவே வேணாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, சரி, ஓகே, தேவையில்லாத பேச வேணாம். நீங்கள் சிம்ரன் பர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அவுட் நோட் ஒரு ஃபுல் மூவியில் வந்துட்டு சிம்ரன் வந்துட்டு கேரி ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக சிம்ரன் அப்படின்னாலே நம்ம தரவுலி என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் அவங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு புதுவிதமாக இருந்தது. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த ஒரு சின்ன ஒரு காமெடிகள்லாம் அந்த மூவியில் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குமோ அதெல்லாமே நடந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த ஒரு பழைய சிம்ரன் மேமை நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லையே, பழைய சிம்ரன் மேம் இதெல்லாம் பண்ணலையே. பழைய சிம்ரன் மேம் ஆல்தோட்ட பூபதி நானடா, நீங்கள் ஆல்தோட்ட இருக்கீங்க. நீங்கள் துல்லாத மனம் தூணில் ஒரு ஃபேமிலி ஜானரில் அவங்க நடிச்சதெல்லாம் சின்ன ஒரு இந்த மாதிரி மெச்சூர்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்களா? வாரணமாயிரம்ல பண்ணாங்க. வாரணமாயிரம்ல நானே எடுத்து கொடுக்கணும் உனக்கு எல்லாத்தையும். ஓகே, இல்ல வாரணமாயிரம்ல பண்ணாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த மூவில ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல பண்றாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசிகுமார் இருக்காரு இல்லையா? கண்டிப்பா. இப்ப ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்களை புகழ்ந்து பேசுறோமோ சசிகுமாரையும் பாராட்டி ஆகணும். சசிகுமார் எதுக்காக பாராட்டணும்னாக்கா, இந்த படத்துல கச்சிதமா அந்த கேரக்டருக்கு பொருந்தி பண்றாரு. வேற விஷயம், மதுரைக்காரரு இலங்கை தமிழராகவே வந்து நடிச்சு கலக்கி இருந்தாப்ல. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு. சக்சஸ் மீட்ல ஏறி ஒரு விஷயம் பேசினாரு, மேடையில் ஏறி. என்னென்ன பேசினார்னாக்கா, நான் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு உடனடியாக சம்பளத்தான் ஏற்றிக்க மாட்டேன், எனக்கு தெரியும் என்னுடைய மார்க்கெட் என்னன்னு. கடந்த படங்கள் என்னுடைய படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி கூட கலெக்ட் பண்ணல, இந்த படம் நல்லா இருக்கு அதனால இவ்வளவு பெரிய புல் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சு பேசினார் இல்லையா? அதுவே உள்ளபடி பாராட்டுதலுக்குரிய மனசுதாயா கடவுள். சில பேர்லாம் என்ன ஆகுதுனாக்கா, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுனாக்கா பட்டுன்னு டபுளா ட்ரிபிளா சம்பளத்தை ஏற்றிடுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அடுத்த படம் நம்ம மார்க்கெட் என்னவா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஹீரோஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்களா? அதிகமா ஒரு படம் பண்ணிட்டா நான் சிலர் இப்போ நீங்களாம் ஹீரோ ஆனீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கிற யூகத்தில் நான் சொல்றேன். ஓகேவா? ஹீரோவா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டா கண்டிப்பா அடுத்த ஒரு மூவி நம்ம பண்றோம். நிச்சயமா நடக்கும். ஏன்னா 40 வயசுல எம்ஜிஆர் ஹீரோ ஆயிருக்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 26 வயதுல இன்னும் நமக்கு 40 வயது ஆக டைம் இருக்கு, நேரம் இருக்கு. நம்ம ஆனா ஓடிக்கொண்டே இருக்கணும். துவரங்குறிச்சி மக்கள் வந்துட்டு இதை கவனிச்சு கொள்ளுமாறு பேரன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த நம்ம லிஸ்ட்ல வந்து 4வது இடத்தை பிடிக்கல. இல்ல அதுக்கு முன்னாடி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டைம் எடுத்துக்கிறேன், மற்ற படங்கள்லாம் சுருக்கமா சொல்லிடலாம். அபிக்கு முதல்ல பெரிய பாராட்டுகள். டைரக்டர் அபி கண்டிப்பா அவருடைய டெபியூ படத்துல ஒரு 90 கோடி கலெக்ட் பண்றக்கூடிய அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு, ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்துருக்காரு. அதுல ஒரு சின்ன கேரக்டர் வேற ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அந்த படத்துல. நம்ம எந்த அளவுக்கு மனிதம் இல்லாம ஊருலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கோம், குறைந்தபட்சம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையே அணுகிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, அவனுடைய ஃபீலிங்ஸை கேட்கறதுக்கு நேரம் கிடையாது, அவனுடைய சூழல் என்னவா இருக்கு, அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம அவங்கள அணுகிறோமா அப்படிங்கிறதையே இல்லாமல் போயிடுச்சு சமூகத்துலங்கிறத ரொம்ப அழகாக அவரே நடித்து வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கேரக்டரையும் சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு கேரக்டருமே அழகாக எழுதியிருந்தார். எனக்குலாம் பயங்கரமாக டச்சான விஷயங்கள் நிறைய இருந்தது அந்த படத்தில். அதை தாண்டி ஒரு லவ் ப்ரப்போசல் சீனு, பையன் 2K கிட்டு இந்த அளவுக்கு எழுதுவானாங்கிறது. ஏன்னா அபி வந்து 2K கிட்டு, நான் 90s கிட்டு, நீங்கள் 80s கிட்டு. நம்ம இப்போ 80s கிட்டுக்கு பயங்கரமான லவ் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கும். 90s கிட்டு ஓகேப்பா, 2K கிட்ஸ்லாம் அடி தடால் அடியாக பண்ணுவானுங்களே லவ் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு லவ் ப்ரொபோசல். லவ் பண்றியா பண்ணலையா பண்ணலையா சரி ரைட் அப்படிதான் அப்படி போகுது. இப்போ 2K பிளேட காமிச்சு டே பண்றியா இல்லையா நீ அப்படின்ற குறவளையில வச்சலாம் கேட்றானுங்க, லவ் பண்றியா இல்லையா, பண்ற 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 விட்டு அந்த மாதிரிலாம். ஆக்சுவலா அது தப்பு. அது எல்லா காலகட்டத்திலும் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஆனா அந்த பொயட்டிக்கான லவ்ங்கிறது எப்பவுமே பொயட்டிக்கானதுங்கிறது காலங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அந்த பொண்ணு ஆக்சுவலாக கேட்பாங்க அந்த பையன்கிட்ட, என்ன கேட்பாங்கனாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு கடல் கடந்து வரணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி எனக்காக நீ கடல் கடந்து தான் வந்துருக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கான்வர்சேஷனில் அது பில்ட் ஆகும். அந்த சீன் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. இந்த மாதிரி படம் ஃபுல்லாக நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது அந்த படத்தினுடைய விமர்சனம் இல்லை அப்படிங்கிறதால அடுத்த படத்துக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த படத்தில் அடுத்து நம்ம வரிசையில் இருக்கிறது 4வது இடத்துல டிராகன்.
டிராகன் 77 கோடியை வந்து எட்டியிருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராடனரி. 77 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் தான். இதை யார் நடிச்சிருக்கா, யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பிரதீப் நடிச்சிருக்கிறாரு. நான் என்னன்னா தெரியாம இருக்குமோ மடக்கலான்னு பார்த்தேன். சரி, பிரதீப் அவரை மடக்க முடியுமா? நம்ம அவரை மடக்க முடியாது, உங்களை ஈஸியாக மடக்கலாம். ஓகே, பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு நடிச்சிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே மூவிக்கு நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இயக்குன அந்த நம்ம கோமாளி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோமாளி வந்து ஒரு 90s கிட்ஸுக்கான ஒரு படம். 90s கிட்ஸ் வந்து அப்போ வேறு லெவலில் அது ஒரு வசூலை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த மூவியில் இப்படி யாரா எடுத்துருக்குது, யாரா இது, நம்மளை அப்படியே தத்ரூபமாக நம்மளோட வாழ்க்கை வரலாறையே அப்படியே எடுத்து போட்டு சின்ன சின்ன அந்த தேன்முட்டையாக இருக்கட்டும், அந்த ஐஸ் வண்டியாக இருக்கட்டும், அந்த அந்த 90s கிட்ஸில் உள்ள சின்ன சின்ன அந்த நம்ம பிரதீப் டேரக்டராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பாக பிடிக்கும். ஹீரோவாக பிடிக்காது? ஹீரோவாகவும் நமக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் ஒரு ஹீரோவாக ஒரு படம் நடிக்கும்போது அப்படியே ஆப்டாக நடிச்சிருந்தாரு. அந்த கதைக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்தார். ஆக்சுவலாக என்னன்னாக்கா பிரதீப் வந்து டைரக்டராக இருக்காப்புல, ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் அதாவது ஆகும்போது மாறும்பொழுது ஒரு பெரிய தயக்கம் இருந்திருக்கும். முதல் படத்தை அவரே டைரக்ட் பண்றாரு. அப்படி தெரியல, லவ் டுடே படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியல. பட் ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறம் லவ் டுடேல இருந்து கொஞ்சம் மாறி அவருடைய யூனிக்கான இதையே காட்டியிருக்கிறாரு இந்த படம். இப்போ லவ் டுடே படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோ நடிக்கிறாரு, ஹிட் ஆயிடுச்சு. அவரே ஒரு மேலே சொல்லியிருந்தாரு, மொதல் படம் வந்து லக்குனால ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க, செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ஃப்ரெண்டு வந்து டைரக்ட் பண்றாரு, அஸ்வத் வந்து டைரக்ட் பண்றாரு. அப்போ அவருக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. இவருக்குமே வந்து பார்த்தா எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கதையை எடுத்துருக்குறாங்க. நான் வந்துட்டு பயங்கரமான கதை இது, எக்ஸ்ட்ராடனரி கதை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எடுத்துக்கிட்ட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான காலகட்டத்தில் எப்படி லவ் டுடே வந்துட்டு பெரிய அளவு கல்ட் கிளாசிக்லாம் கிடையாது. லவ் டுடே வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு போட்டிங்கனாக்கா உட்காந்து பார்க்குற மாதிரியான படம்லாம் கிடையாது. இன்றைக்கான ட்ரெண்டுக்கு என்ன அடித்து தூக்க முடியுமோ, தம்சம் பண்ண முடியுமோ, கமர்ஷியலாக வேல்யூ ஏற்றி ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டாரு. லவ் டுடே நீங்க பாத்துருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் இருந்திருக்கும் நிச்சயமா. நிறைய காதல்கள் எல்லாம் பண்ணிருப்பீங்க. நண்பர்கள் சர்க்கிள்ல கண்டிப்பா எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், எனக்கு வயசு கம்மி, நீங்க இவ்வளவு வருஷம் கடந்து வந்ததால உங்களுக்கு கேட்டேன். நான் இவ்வளவு வருஷம் நான் கடந்து பல மைல்களை தாண்டி முயல்களை தாண்டிலாம் நான் வரல. நானும் உங்களை மாதிரி. வயசு டிபேட்டை விட்டுருவோம் நம்ம, அது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு என்னன்ட்டு. இப்போ என்னன்னாக்கா இந்த படத்தை வந்து எடுத்தாச்சு, படமும் ஹிட் ஆகாதான் ஒரு பெரிய டவுட் இருந்தது. பெரிய பேனர், உங்களுக்கு தெரியும் என்ன பேனர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னன்னாக்கா கல்பாத்தி அவங்க அந்த டீம் தான் வந்துட்டு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனா கல்பாத்தி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எனக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு டிராகன் படம் 2வது படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஏஜிஎஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய லாபம் தான். நம்ம சொன்ன அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு இல்லாட்டியும் கூட கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் வந்துட்டு மல்டிபிள் ஆயிருக்கு கலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பட்ஜெட்டை விட. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னுடைய கரியரில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டார். யார்? பிரதீப் நகர்த்திக்கிட்டாரு. அஸ்வத் எதுக்காக உள்ள வந்தார் படத்தில், தன் ஃப்ரெண்டுக்கு ஒரு சம்பவம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டாப்ல. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொன்னோம். தலையும் தெரியாம காலும் தெரியாம சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு தலைவலியா இருப்பாங்க. ஏன்னா நம்ம நண்பர்கள் வந்து இவன் வந்து இதை பண்ணுவான் பண்ண மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது இதை பண்ணுவான் பண்ண மாட்டாங்கிறது வேற, இவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவான்னு சில பேர் இருப்பாங்க. முரளின்னு பேர் வச்சு கூட இருக்கலாம். கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து வேலையை விலகி நிக்கணும். கண்டிப்பா நண்பர்கள் இருந்து வேலையை வாங்குறது ரொம்ப கஷ்டம். கரெக்டா? இல்ல ஆக்சுவலா சும்மா ஜாலியா பேசினாலும் கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காம்போ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. நல்ல ஹிட் ஆயிடுச்சு. ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க 2 பேருமே நகர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான், அது ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடனரி கதெல்லாம் கிடையாது. ஒரு கமர்ஷியலா அந்த படத்தை எந்த அளவுக்கு நகர்த்திட்டு 2 பேரும் வேல்யூ சேர்க்க முடியுங்கிறத முயற்சி பண்ணி எல்லாரும் என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துக்கு அந்த மூவி ஆப்டா எப்படி லவ் டுடேவோ அதே போல இது ஒரு நல்ல படம். டிராகன் நமக்கு ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் இருந்தது கடைசில. ஆமா, அதுல அந்த குட்டி டிராகனா தான் வந்து அவருமே ஒரு நல்ல கதையா தான் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட உங்களோட அசெம்பிள் பண்ண மாதிரி இருந்தது கேரக்டர். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் மூவி தான் நம்ம தலை மூவி விடாமுயற்சி வந்து 78 கோடியை எட்டியிருக்கு. ஸோ எப்போவுமே தலை மூவினாலே ஒரு கலெக்ஷன் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக 100 crore மேலே போகிறதா தான் நம்ம பார்த்துருக்கோம். மேபி இது விடாமுயற்சி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், இது வந்து பெரிய ஃபெயிலியர் தான், பிக்கஸ்ட் டிப் அப்படின்னு சொல்லலாம்.
என்னதான் வந்துட்டு டாப் 3 அப்படின்னு அந்த படம் இருந்தாலும் கூட அவருடைய ஸ்டார் வேல்யூக்கு அந்த 78 கோடி கரெக்டாக. பொதுவாகவே தலை அஜித்குமாருக்கும் சிம்ரன் தலை, அதாவது நீங்க சிம்ரன்லேயே இருக்கீங்க. இல்லை டக்குன்னு வந்துருச்சு. அஜித்குமார் அவர்களும் திரிஷாவோட காம்போவுமே எப்பவுமே ஹிட்டாக தான் இருந்திருக்கு, ஹிட்டாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மூவியுமே நம்ம ஹிட் ஆகும்னு நினச்சி தான் மக்கள் காம்போஸ் ஹிட் ஆகாது. படம் வந்துட்டு நல்லா இருக்கணும். ரெண்டாவது அது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம். அஜித்தை வந்துட்டு பெருசாக ஃபைட் பண்ண வைக்காம, பஞ்சு டைலாக் பேச வைக்காம, பொண்டாட்டியை தேடி போக வச்சோம்னா அந்த படம் ஓடாதுங்கிறது திரும்ப நிரூபணம் ஆகிருக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டு படம்ன்றாங்க, அதோடைய தழுவல்னு சொல்றாங்க. ஒரு மனைவியை வச்சே கதை வந்து தழுவுது அப்படின்னா அது ஃபெயிலியர். அது அஜித் ரசிகர்களே பார்க்க மாட்டாங்கல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, அஜித் வந்தாருனாக்கா நீ கெட்ட வேண்டா, நான் கேடு கெட்ட வேண்டா, இந்த மாதிரி அந்த வசனங்கள் வந்துட்டு பஞ்சு டைலாக் தான் அதுல இருக்குது. அது பஞ்சு டைலாக் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி அஜித் பேசினா அந்த பஞ்சு டைலாக் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி. நானே பெரிய தலை ஃபேனு. விடாமுயற்சி எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அதான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணலாம், அவங்களுடைய கமர்ஷியல் வேல்யூவை விட்டு கொடுக்காம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, பிங்க் மாதிரியான படத்தில் வந்துட்டு நேர்கொண்ட பார்வைன்னு ரீமேக் பண்ணி அஜித் நடித்தார். அதில் வந்து சூப்பராக அச்சீவ்னத் கையாண்டிருப்பார். கூட கமர்ஷியலான சில வேல்யூஸ் ஆட் பண்ணி அஜித்தை ஃபைட் போட வச்சு அந்த படத்தினுடைய கருவும் மாறாமல் அப்படியே தான் ட்ரை பண்ணலாமே தவிர அவுட் அண்ட் அவுட் அஜித்தை வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் மாசாவே காமிக்காமல் எந்த டைலாக்கும் இல்லாமல் பிளைனா ஒரு கதைக்குள்ள ஒரு கேரக்டரா அஜித்தை பொருத்தி பார்த்தாங்க. இப்போ அவருக்கு வந்து மாசான ஒரு கதை தான் வந்துட்டு ஆப்ட் ஆகுதோ. இப்போ எல்லா டாப் ஸ்டார்ஸுமே நீங்க கமலை விட்டுறலாம். கமல் வந்துட்டு தனி, கமல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியே பழக்கப்பட்டவர். நம்ம அப்படியே அவரை பார்த்துருக்குறோம். அப்போ ரஜினி, விஜய், அஜித்னாலே நம்ம அவங்க 3 பேரும் மாசா தான் பார்த்துருக்குறோம். அவங்க இப்படி வந்துட்டு ஒரு பிளைனான ஒரு கதையில ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மாஸ் ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு மாசா ஃபைட்ஸ் இருக்கணும். அதுல ஒரு பெரிய கதாநாயகர் பெரிய ஆக்டரா இருந்தா இந்த மாதிரி ஸ்டோரி தாப்பா. இதுக்கப்புறம் என்ன நீங்க வளர்ந்து வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரியோ இந்த மாதிரிலாம். இது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா எங்க போய் பாதிக்கும்னாக்கா இந்த மாதிரி கலெக்ஷன்ல இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த சம்பளத்தை எடுக்கணும்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரியான கதை எடுக்கணும்ல. அதுக்கான ஒரு கதை வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு இந்த கதை கொடுக்கணும்னா அதை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கணுன்ற மாதிரி சொல்றீங்க. நம்ம யோசிக்க தேவையில்ல, ப்ரொடியூசர் யோசிச்சிருக்கணும். மேபி டைரக்டருமே இவருக்கு இந்த கதை கரெக்டாக ஆகுமா இல்லை இப்போ டைரக்டர் கூட அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம்பிக்கையில தான் பண்ணுவார். இந்த படம் ஹிட் ஆகிடும், அஜித் வச்சு எடுத்தாலும் ஹிட் ஆகிடும், பெரிய அளவுக்கு வசூலாக நம்பி பண்ணியிருப்பாப்புல. இந்த ப்ரொடியூசர்ஸ் தான் யோசிக்கணும். நம்ம வந்துட்டு இதில் இவ்வளோ பெரிய நடிகர் மேலே பணத்தை போட போகிறோம், அது திரும்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் கண்டிப்பாக இதை நம்ம யோசிச்சிருக்கோம். அந்த வகையில் விடாமுயற்சி வந்துட்டு முயற்சி பண்ணாமல் விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் தான் அந்த படம். அந்த 78 கோடிங்கிறது வந்துட்டு அவருடைய ஸ்டார் வேல்யூக்கு ஒரு கிடைச்ச ஒரு அமௌண்ட். ஆனால் அதுவே ரொம்ப கம்மி தான். அஜித் படம்னாலே பெரிய ஓப்பனிங் இருக்கும், ஒரு 3 நாள் ஓடிச்சுனா 4 நாள் ஓடிச்சுனாலே கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கரெக்ட் ஆகிடும்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த படம் அது கூட புல் ஆஃப் பண்ணல அப்படின்னும் போது அது டாப் 3 கலெக்ஷனில் இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம கொண்டாடணும் அப்படின்னு கிடையாது. அது ஒரு ஃபெயிலியர் படம், டிசாஸ்டர் படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தலை ரசிகராக நீங்கள் சிறிதாக நேர்மையாக இருப்பீங்க. வருத்தம்லாம் இல்லை, எனக்கே வருத்தம். நான் ஒரு எனக்கு டிசப்பாயின்மெண்டோட தான் நீங்கள் இருக்கீங்க. அஜித்தை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பார்க்க முடியல, டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. எனக்கு ஒரு 120 ரூபா தான் லாஸு. ஆனால் ப்ரொடியூசருக்கு என்ன பெரிய அளவுக்கு பெரிய அமௌண்ட். ஒரு ஆளுமே இதே மாதிரி உங்களை மாதிரி யோசிச்சா உண்மையிலேயே ப்ரொடியூசருடைய ஒரு மனநிலை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஐயோ நான் கொடுக்குற 120 ரூபா அப்படி வேஸ்ட்டாக போச்சு, அப்போ அவருக்கு எவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற இந்த மனசு தான். ப்ரொடியூசர்ஸ் தான் முக்கியம். அடிப்படையில் சினிமாவுக்கு ஆதாரம்ங்கிறது தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் இல்லைனாக்கா சினிமா கிடையாது இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க போடுற அந்த முதலீடாக இருக்கட்டும், அதுக்கு அது தாண்டி கொடுக்கக்கூடிய உழைப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மதிச்சு தான் ஆகணும். அது நடிகர்களும் பண்ணணும், இயக்குநர்களும் பண்ணணும், எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும். நம்ம நல்ல படம் கூட நம்ம கொண்டாட போகிறோம், அவ்வளோதான். அப்போ அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் 3rd பிளேஸ்ல இருக்குனாக்கா அதுக்கு காரணம் அஜித்துக்கு இருக்கக்கூடிய ஓப்பனிங். அந்த ஒரு நாள் 2 நாள் கிடைச்ச வசூலோட நின்றுச்சு. அந்த ஒரு 4 நாள் கிடைச்சதோட நின்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்த மூவி நமக்கு வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. கூலி 148 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் தான். ஸோ நல்ல கலெக்ஷன் தான். அதுவும் கடந்த ஒரு 2-3 மூவிகளில் தலைவருக்கு வந்து ஒரு ஃப்ளாப், கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவே தான் வசூல் வந்துருந்துருக்கு. முன்னாடி வந்துட்டு அவருக்கு ஜெயிலர் படம் வந்து பெரிய ஹிட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு இமாலய வெற்றினே சொல்லலாம்.
இண்டஸ்ட்ரி ஹிட் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்குனாக்கா அது ஜெயிலர் தான். ஆமா, அது பேன் இந்தியா மூவியா தான். ஆமா, 200 crores மேல தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ண ஒரு படம். அப்ப அந்த மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட விக்ரம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு கலெக்ட் பண்ணிச்சு. கமலோட படம் கமலே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா கமலுடைய கரியர்லயே ஒரு பெரிய ஹிட்டுங்கிறது வந்து அந்த விக்ரம் தான் கலெக்ஷன் வைஸ். ஏன்னா அப்பெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அவருடைய படங்கள் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணுறதே பெரிய குதிரை கொம்பா இருந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் படத்தை நடித்தது மூலமாக ஒரு 400 கோடி வரைக்கும் தாண்டி அந்த படம் வேர்ல்டு வைட் கலெக்ட் ஆச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 200 crores வந்து புல் பண்ணிச்சு. கண்டிப்பாக அதை வந்துட்டு தலைவர் வந்து பீட் பண்ணிட்டு ஜெயிலரில் ஒரு சம்பவம் பண்ணார். அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே இருந்தது. அப்போ அடுத்து வந்த படம் வந்துட்டு அந்த ஆக்சுவலாக இவர் எடுத்தார், அவர் பேர் என்னது, ஜெய்பீம் படத்தினுடைய டைரக்டர் ஞானவேல் இருக்காரு. ஞானவேல் அவர் வந்துட்டு அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு சற்று மறந்துருக்கு. நம்ம பின்னால இது முடிக்கிறதுக்குள்ளே அந்த படத்தை நம்ம எப்படியாவது யோசிச்சு உள்ள. அந்த படம் வந்துட்டு பெரிய அளவுக்கு கரெக்ட் ஆகலை. ஒரு 100 கோடிக்கு மேலே கரெக்ட் ஆச்சு. ஆனால் இந்த அளவுக்கு கூட கரெக்ட் ஆகலை. கூலி படத்தை வந்துட்டு இவ்வளோ பெரிய புல் கிடைச்சதுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு ஏன்னா நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி கரெக்ட் பண்ணியிருக்குனாக்கா 2 பேர் இங்கே ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்று லோகேஷ் கனகராஜ், இன்னொன்று ரஜினிகாந்த். ரஜினிகாந்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தான் ஃபேஸ் வேல்யூ. கண்டிப்பாக லோகேஷுக்கும் சில ஆடியன்ஸ் இருக்காங்க. லோகேஷ் வந்து அவர் செட் பண்ணி வச்சிருக்காப்புல. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்போவாக வரும்பொழுது அவங்களுடைய கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு இது போதுமானது கிடையாது. இப்போ நாகார்ஜுன் அவரும் வந்திருக்கிறாரு. பல இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கும் போது அப்ப இந்த வசூல் கம்மி நினைக்கிறீங்களா? பத்தல 1000 crores மேலயாவது போயிருக்கணும் இது. ஓகே மேபி இது வந்து பெரிய லாஸா இருந்திருக்காது. தமிழ்நாடு மார்க்கெட்ல நம்ம தமிழ்நாட்டுடைய கலெக்ஷன் மட்டும் தான் 148 கோடின்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து ஒரு 75 கோடிக்கு இல்ல ஒரு 80-90 கோடிக்கு வித்திருப்பாங்க குறைந்தபட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட. அப்ப பெரிய அளவுக்கு லாஸ்ல இருந்திருக்காது. இந்த படம் வந்துட்டு மேனேஜபிளா தான் இருந்திருக்கும். பிரேக் டவுன் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் படம் ஓடும். மேபி வந்துட்டு கரெக்ட் ஆகிறதுக்கான தலைவர் படம்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அந்த வசூல்ல இருந்து கொஞ்சம் டிராப் ஆயிடும். இந்த படம் நம்ம ஜெயிலர் தாண்டி ஒரு பெரிய அளவுக்கு கரெக்ட் ஆகும். ஜெயிலர் 600 crores கரெக்ட் ஆச்சு. அப்ப இது வந்துட்டு நம்ம ஒரு 1000 கிட்ட போகும். ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் சினிமா. நம்ம ட்ரெய்லர் டீகோட் பண்ணும்போது கூட நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். வெறும் ரஜினினா கூட நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ரஜினி பிளஸ் லோகேஷ் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விக்ரம் மாதிரியான ஒரு பெரிய ஹிட். லோகேஷனுடைய தொடர் ட்ராக் ரெக்கார்டு. ஏன்னா இதுவும் பெருசா போல. லியோ வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கூட அது ஒரு 500 கோடி 600 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அப்போ திருப்பி வந்து தலைவரோட சேர்றாரு அப்படின்னும் போது நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு அந்த ஒரு வெற்றி கிடைக்கலனாலும் கூட ஒரு 148 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க. டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதான் செகண்ட் பிளேஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த டான்ஸ் ஒரு முக்கிய பங்கா இதுல வகிக்கின்றத நம்ம யாரு அவங்க பேர் நான் சொல்லுங்க. மோனிகா. மோனிகா பாடல் வந்து உண்மையான பேரு பூஜா ஹெக்டே. ஆனா பழைய வீடியோல என்ன சொன்னீங்க? பழைய இதுல வந்து நீங்க மறந்து ஹெக்டேல்னு சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்க ஹெக்டே. ஆனா நிறைய நீங்க அவங்களுடைய பங்கு கண்டிப்பா கூலியில இருக்கு. ஸோ அவங்களுடைய ரசிகனா நீங்க போய் படம் பார்த்துருக்க இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். கண்டிப்பா பூஜா ஹெக்டேக்கு ரஜினியை தாண்டி லோகேஷ் தாண்டி பூஜாக்காக படம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அந்த லவ்க்காக வந்து நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து இப்போ நம்மளுடைய முதலாவது இடத்துல வசூலை அதிகமாக எட்டியிருக்கிற இந்த 8 மாதம் அதை நான் சொல்கிறேன். இந்த இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த முதல் படம் மட்டும் திரையரங்கம் செதறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய திரையரங்குகளையும் செதற விட்டுருக்காப்புல ஒருத்தர். அதாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டு 2 மாதத்துல கம்பேக் கொடுத்து பெரிய ஹிட்டை கொடுத்துருக்குறாப்புல. கிட்டத்தட்ட அவருடைய மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு மார்க்கெட்டை. ஆமா, என்ன சாதாரணமா இட போடாதீங்க, அடுத்த 6 மாசத்துல நான் கம்பேக் கொடுக்குறேன் பாருன்ற மாதிரி கண்டிப்பா உள்ள இறங்கின. ஓகே, நம்ம சொன்னதுதான். இப்போ இந்த படம் வந்து 152 இருந்து 155 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. கண்டிப்பா 150க்கு மேல கலெக்ட் பண்ண ஒரே படம், ஒரே தமிழ் சினிமா பிலிம் இந்த வருஷத்துல வந்துட்டு இந்த 8 மாதத்துல ஆமா வந்த ஒரு டாப் கலெக்ஷனா குட் பேட் அக்லி. அப்ப 78 கோடி விடாமுயற்சி இங்க அப்படியே டபுள் ஆயிருக்கு 155 கோடியா. அப்ப இது காரணம் என்னன்னாக்கா பியூர் பக்கா மாஸ் என்டர்டெய்னர் அஜித்தை வச்சு அந்த படத்துல வந்து நீங்க பெருசா காவிய கதை எதுவும் கிடையாது. அப்படிலாம் லவ் பெரிய பயங்கர லவ் இருந்துச்சு அர்ஜுன் தாஸுக்கு அப்படின்னு கேட்டானா அந்த மாதிரி லவ்வா அர்ஜுன் தாஸையும் காட்டல. அவரே ஒரு நெகட்டிவ் ரோலா காட்டு பட் அட்ராக்டிவா ஒரு நல்ல ரோலா பண்ணியிருக்கிறாரு. ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ரோல் அர்ஜுன் தாஸ் இதில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்காரு. அவ்வளோதான். நம்ம சொன்ன மாதிரி அஜித்துக்கு
ஒரு 100 பஞ்சு வசனம் பிளஸ் ஒரு கலர் சட்டையா ஒரு கோவா சட்டை ஒரு 10 சட்டை. அவருக்கு ஈக்குவலா இவருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் ஒரு ஈக்குவலா வந்து பஞ்ச் டைலாக்லாம் சாலிடா இருந்தது அவருக்குமே. கோட் ஷூட் நிறைய தச்சு போட்டு கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு அஜித் அவர்களை எப்படிதான் ரசிகர்கள் பார்க்க நினைப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு 4-5 ஃபைட் காட்சி விண்டேஜ் சாங்ஸ் அங்கங்க தூக்கி போட்டு அது ஒரு வந்து இப்போ ட்ரெண்டாவே கொண்டு வராங்க. விண்டேஜ் சாங்கை உள்ள கொண்டு வந்து அதை கொண்டு வந்துட்டு அதோட ட்ரெண்ட் பண்ணுறது. அந்த சாங் அப்போ ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அர்ஜுன் தாஸுக்கு வச்ச அந்த பாடலுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே. அப்போ அந்த வகையில் இந்த படம் வந்துட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து 250 crores கிராஸ் பண்ணிடுச்சு. அஜித்தோடைய கரியரில் இது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கு, பெரிய ஹிட்டாக தான். ஆக்சுவலாக இந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அஜித்துக்கு வந்து பெருசாக ஃபேமிலி ஆடியன்ஸாக கிடையாது. விஜய்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமாக போவாங்க. விஜயோட ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஒரு குழந்தைனா அவங்க வீட்டு சின்ன குழந்தை இருக்குனாக்கா அந்த குழந்தை தனியாக போகாது, குடும்பத்தோட தான் போகும். அதனால பெரிய அளவு கரெக்ட் ஆகும். ஆனால் அஜித்துக்கு இருக்கிற பியூர் பிளிஸ்ஸான ஒரு பிளஸ்ஸிங் என்னன்னாக்கா வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான். அந்த யங்ஸ்டர்ஸ் எத்தனை வாட்டி வேணா அஜித்தை பிடிச்சி போச்சுன்னா திரும்பி பார்ப்பாங்க. நானே அந்த படத்தை 3 வாட்டி பார்த்தேன். எல்லாரும் கேட்டாங்க குட் பேட் அக்லி இல்ல அப்படின்னா தான் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஏன்னா குட்டுக்கு ஒரு தடவை பார்த்தோம், பேடுக்கு ஒரு தடவை பார்த்தோம், அக்லிக்கு ஒரு தடவை பார்த்தோன்றீங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்க? ஆக்சுவலா என்னன்னா அஜித் வந்து நல்லா காட்டினா போதும் எங்களுக்கு. அஜித் அவரோட வந்து அழகா காட்டணும், அந்த படம் வந்து கமர்ஷியலா சூப்பரா இருந்தா போதும். அவரை அழகா காட்டணும்னு தேவையில்லை, அவர் காட்டினாலே அழகா இருக்காரு அப்படின்றது. அஜித் ஆடியன்ஸ் கரெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா அஜித் நான் தலை ஃபேன், நம்ம தலை ரசிகர் இல்லையா? கண்டிப்பா. நீ இல்லையே, நீ ராமராஜ் ரசிகர்ல என்கிட்ட சொன்ன. இல்ல கண்டிப்பா அவரும் நமக்கு ரசிகர் தானே. ஓகே. யார் ராமராஜ் நம்ம ரசிகரா? ஐயம் புலவுல கொஞ்சம் மாத்தி போட்டேன். அவருக்கு நம்ம மிகப்பெரிய ஃபேன் தான், ரசிகர் தான். அது முக்கியமான பிரியா வாரியர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு குட் பேட் அக்லில. ஆமா ஆமா. தொட்டு பேசும் சுல்தானே வந்து தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. ஓகே, பயங்கரமா இருந்தது. ஸோ சிம்ரன் மேமுக்கு எவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதுக்கு நிகராகவே கண்டிப்பாக பிரியா வாரியருக்கும் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த பாடலில். ஸோ இந்த மூவியில் சிம்ரன் மேமே கண்டிப்பாக இது பிரியா வாரியருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. ஸோ அதையுமே நம்ம ஆக மொத்தம் நீ எல்லா படத்துலையும் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை தாண்டி குறிப்பாக உன்னை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், பூஜா ஆக்டே, ஒரு பக்கம் பிரியா வாரியர், ஹீரோயினை ரசிப்பதற்காக தான் வந்து மோஸ்ட்லி நிறைய இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்கள ஒரு மனம் கவர்ற மாதிரி குளிர்ச்சியா அந்த படம் பார்க்கும்போது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான தேவையான ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கலாம். அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட்டும் சூப்பரா இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு தலை ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம். இது வந்து சிம்பிளான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, அஜித்தை வச்சு படம் எடுக்க போறீங்கன்னாக்கா தயவு செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. அஜித்தை வச்சு ஒரு காவிய கதை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவருடைய ஃபேனா யோசிங்க. அஜித்தை வச்சு ஒரு 10 ஃபைட்டு 4 ஃபைட்டை கொடுத்தோமா, ஒரு 4 சாங்கை போட்டோமா, விண்டேஜ் சாங்க அங்கங்க சொருவணுமா, அவர் அடிக்க விட்டோமா, வாக்கு நடக்க விட்டோமா, சம்பவம் பண்ணோமா போனோமா இருந்தாலே படம் பயங்கரமா ஹிட் ஆயிடுதுன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஆதிக்கு வந்துட்டு பெரிய லெவலுக்கு லிஃப்ட் ஆயிட்டாப்ல. எங்கேயோ கிடந்தாப்புல ஆதிக்கு. த்ரிஷால நயன்தாரா எடுத்தாப்புல, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஃபிளாப்பு. மார்க் ஆண்டனில ஒரு கம்பேக் கொடுத்தாப்புல. இன்னைக்கு ஒரு பெரிய வச்சு பண்ணதுல ரொம்ப ஒரு பயங்கரமான ஹிட் மூவி. இப்ப அஜித்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நோய் மாதிரி ஒன்று வந்துருச்சு அஜித்துக்கு. இது தப்பான நோக்கம் என்னத்துல சொல்லல. ஒரு டைரக்டரோட படம் பண்ணிட்டா அவங்களை பிடிச்சி போச்சுனாக்கா தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு. அந்த வகையில திருப்பி ஆதிக்கு ஒரு படம் கொடுத்துட்டாப்புல. அடுத்த படம் ஆதிக்கு தான் பண்ண போறாப்புல. அந்த வகையில் அப்போ எந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்போ அடுத்து அதை தொடர்ந்து சிவா அவர்களுக்கு மீண்டும் அவர் வாய்ப்பு கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றி நான் பேச விரும்பல.